சென்னை புறநகரான வண்டலூர் அருகே அரங்கேறிய கொள்ளை சம்பவம் ஒரு தனிப்பட்ட குற்றம் என்பதை தாண்டி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் தொழில் பாதுகாப்பு குறித்த பலமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் என்ற பெயரில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவன ஊழியரிடமிருந்து பட்ட பகலில் சுமார் 40 லட்சம் ரூபாய் பறிக்கப்பட்டது சாதாரண திருட்டு அல்ல. இது அரசு நிர்வாக திறமைக்கும் காவல்துறையின் நம்பகத்தன்மைக்கும் விடப்பட்ட நேரடி சவால். ரியல் எஸ்டேட் நிறுவன ஊழியர் தனது நிறுவனத்தின் பணத்தை பேருந்தில் எடுத்துச் செல்லும் போது கஞ்சா கடத்தல் என பேருந்தில் இருந்து மிரட்டி இறக்கி கத்தியை காட்டி மிரட்டி 40 லட்சம் ரூபாயை பறித்து பொத்தேரி அருகே சாலையில் தள்ளிவிட்டு சென்றுள்ளனர். இது சாதாரண தொழிலாளியின் பாதுகாப்பை மட்டும் அல்ல, தமிழகத்தில் தொழில் செய்யும் ஒவ்வொரு முதலாளியின் நிதி பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்கி உள்ளது. தொழிலதிபர்கள் தங்கள் ஊழியர்கள் மூலம் பணத்தை வங்கியில் செலுத்தவோ சம்பளமாக வழங்கவோ ஏன் அன்றாட தொழில் தேவைக்காக எடுத்துச் செல்லவோ கூட அஞ்சும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கோ அல்லது தொழில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கோ எப்படி நம்பிக்கை பிறக்கும்? குற்றவாளிகள் மக்களின் காவலர்களான போலீஸ் பெயரை பயன்படுத்திய இந்த அராஜகத்தில் ஈடுபட்டதுதான் மிகவும் ஆபத்தானது. இது சட்டத்தை காக்க வேண்டிய அமைப்பின் மீதே மக்கள் வைத்திருக்கும் அடிப்படை நம்பிக்கையை வேரோடு சிதைக்கிறது. ஒரு குடிமகன் யாரை நம்புவது? பாதுகாப்பான தொழில் சூழலை வழங்குவது என்பது அரசின் தலையாய கடமை. ஆனால் தலைநகரத்தின் புறநகர் பகுதிகளிலேயே இத்தகைய துணிகர சம்பவங்கள் நடந்தால் தமிழகத்தின் தொழில் சூழல் என்னவாகும்? அடிப்படை நிதி பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் முதலீடு செய்ய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டுவார்கள். தொழிலதிபர்களின் பணத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்றால் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் முதலீடுகள் தமிழ்நாட்டை தவிர்த்து அண்டை மாநிலங்களுக்குத்தான் செல்லும். முதலீடுகள் குறைவதால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு முற்றிலும் சிதைக்கப்படும். இதனால் பாதிக்கப்பட போவது சாமானிய உழைக்கும் மக்கள்தான். இத்தகைய துணிகர சம்பவம் நடந்த பிறகும் அரசு தனது சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தின் குறைபாடுகளை உணர்ந்து உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தவறுவது அரசின் திறமையின்மையையே காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்வது தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி இல்லை, குற்றவாளி கும்பலுக்கான ஆட்சிதான் நடப்பதாக மக்கள் அஞ்சுகின்றனர். வண்டலூர் கொள்ளை சம்பவம் என்பது ஒரு உடனடி பிரச்சனை மட்டுமல்ல, இது தமிழகத்தின் எதிர்கால பொருளாதாரம், முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை சிதைக்கும் ஒரு தீர்க்கப்படாத சட்டம் ஒழுங்கு சவால். இந்த அராஜக கும்பலை களைந்து காவல்துறை மீதான நம்பிக்கையை அரசு உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும். இல்லையேல் இதன் விளைவுகளை ஒட்டுமொத்த தமிழகமும் அனுபவிக்க நேரிடும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது தமிழகத்தின் தொழில் சிகரத்தின் அஸ்திவாரம் ஆட்டம் காண அரசு மௌனம் காக்குமா? மக்கள் விடைக்காக காத்திருக்கிறார்கள்.